உபாகமம் 1:11 வாசிக்கும். 1:11 வாசிக்கும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு நல்ல வாக்குத்தத்தம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆண்டவர் நம்மை இருக்கிற வகையில இருக்கிறது காட்டியும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. 1000 மடங்குல 1000 மடங்கு கூட அதிகம் பண்ண முடியும். உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க கர்த்தராலே கூடும். இந்த அமெரிக்காக்காரங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடலாமா வரலாம ரொம்ப நெருக்கப்பட்டவங்க. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும் போது உடனே ஏற்றுக்கொண்டாங்க. உடனே என்ன செய்தாங்க? ஏற்றுக்கொண்டவங்க அமெரிக்க ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அந்த பழைய விக்கிரகெல்லாம் இயேசு வந்ததுனால நல்ல ஆண்டவர் உறுதியாக கட்டி கொண்டாங்க. அதனால கர்த்தர் செய்த அந்த தேசத்தை ஆசீர்வதித்து அந்த தேசம் பல நாடுகளுக்கு கடன் கொடுக்கிற நாடாக செய்து இருக்கு. கடன் கொடுப்ப கடன் வாங்க மாட்டாங்க மாதிரி அவங்க வாங்கல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்க வைத்திருக்கிற அந்த டாலர்ல என்ன பண்றது? எங்கள் நம்பிக்கை கர்த்தரே அப்படின்னு. எங்க நம்பிக்கை கர்த்தர் தான் எங்க நம்பிக்கை அப்படின்னு போடுறது. அவங்க நம்பிக்கை டாலர் ரூபாய் நோட்டில் கூட அச்சரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி கர்த்தரை என்ன செய்யறாங்க? வெட்கப்படாமல் ஏற்றுக்கொள்கிறவர்களும் துதிக்கிறவர்களுமா இருக்கிறார். அல்லேலூயா. வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை வணங்குறதுக்கு ஆராதனை என்ன கூடாது? வெட்கப்படக்கூடாது. ஆண்டவர் சில நமக்காக வெட்கப்படலையே. அதனால நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லவோ அவரை ஆராதிக்கவோ எந்த இடத்திலும் ஜெபம் பண்ணவோ வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. உபாகமம் 11:12 வாசிங்கள். சமக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மேல் என்ன செய்யப்படுமா? வைக்கப்பட்டிருக்கும். தேசம் என்று சொன்னால் வெறும் ஆள் இல்லாத ஊர் இல்லை. ஆட்களை எல்லாம் குறிக்கிறது, ஜனங்களை குறிக்கிறது, மக்களை குறிக்கிறது. ஆகவே கர்த்தர் அந்த தேசத்தின் ஜனங்களை என்ன செய்யறாரு? விசாரித்து அவருடைய கண்களை அவர்கள் மேல் வைத்து எவ்வளவு நாளைக்கு வைக்கிறாமா? எவ்வளவு நாளைக்கு? 1 நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசமா? வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கண்களை அவர்கள் மேல் வைத்து என்ன செய்யறாரா? அவர்களை ஆசீர்வதித்து நடத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய கண்கள் மாறி போகிறதல்ல. தாவீது செய்யறதுக்கு ஒரு வித்தியாசமா சொல்றாரு. காணாமல் இருக்கு, காணாதவர் போல இருக்கிறேன், ஏன் மௌனமா இருக்கிறேன், காது கேளாமல் இருக்கிறேன் தமிழத்தில் இருக்கிறார். அவருடைய அங்கராய்மை சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் அவருடைய கண்களை என்ன செய்யறாரு? நம்ம வைத்து எப்போதும் நோக்கிப்பார். ஆகாரை பார்க்க ஆகாரை பிரச்சனை விட்டு வெளியே வரும்போது என்ன செய்யறாங்க? பார்க்க நீ என்னை காண்கிற தேவன் என்று பேர். அப்படி அவளை மறுபடியும் அந்த அவள் சாரா தான் துரத்தி விட்டா. 2வது ஆபிரகாம் துரத்தி விட்டாரு. ஆபிரகாம் துரத்தி விடும் போதும் ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்யல? அவளை காணாமல் இருக்கல இல்லையா? மறுபடியும் ஆண்டவர்களை பார்த்து வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி உதவி செய்து
ஆச்சரியமாக வழி நடத்தினார். ஆகவே தேவனுடைய கண்கள் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளே எப்போதும் இருக்கும். அவரே நம்பி இருக்கணும். அவருக்கு நமக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கணும். என்ன இருக்கணும்? உறவு. காலையிலிருந்து நைட் வரைக்கும் செய்யணும். உறவு இருந்துகிட்டே இருக்கணும். சரியா? அந்த உறவு இருந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். அது உறவு குறைஞ்சதுன்னா நின்று போயிடும். அந்த தொடர்பு விட்டுறக்கூடாது. அலையிலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன செய்யக்கூடாது? விட்டு போயிடக்கூடாது. நல்ல உறவு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், பலமா இருக்கணும். அலையிலூயா. நோபா தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்து கொண்டு. ஏன்னா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு அவரோட ஒரு சஞ்சாரம் இருக்கணும். அலையிலூயா. சஞ்சாரம் இருக்கணும். சஞ்சரிக்கிறீங்களா ஆண்டவரோட? அது நல்ல ஒரு ஐக்கியத்தை ஆரம்பத்திலே விடாம நீங்க பற்றிக் கொள்ளுங்க. அன்று இல்லாம நீங்க வாழ முடியாது. அவருடைய அன்பு இல்லாம வாழ முடியாது. அவருடைய கிருபை இல்லாம வாழ முடியாது. அவரை அவரோட நெருக்கி வாழ என்ன செய்ய எப்போதும் ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் ஆண்டவர் வரணும்னு உடனே போறாங்களா? ஆயத்தப்படுத்திட்டா இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஆயத்தமா இருந்ததுனால எல்லாத்தையும் போயிட்டாங்க. இல்லையா? நீங்க ஆயத்தப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே அது என்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஆயத்தமா இருக்கும். ஆயத்தமா இருக்க நல்ல ஒரு ஆயத்தத்தோடு எப்போதும் இருந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? எனக்கு சேர்ந்த வருஷத்துல உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம அந்த ஆண்டை திரும்பி பார்த்தோம்னா அந்த ஆண்டுல நிறைய வன்முறைகள் நிறைய நடந்த ஆண்டாக இருக்கிறது. நிறைய அழிவுகள் மிகுந்த ஆண்டாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம், சாலை விபத்துக்கள் அதிகம், அதிகமான இழப்புகள் நிறைந்த ஆண்டாக இருந்தது. பல விமான விபத்துக்கள், அதிலே பலர் மறித்து போயிருக்கிறார்கள். பல புதிய வியாதிகள் தலை தூக்குகிற ஆண்டாக இருந்தது. பல பெரும் தலைவர்கள் மறைந்து விட்டார்கள். நோய்களினாலே அநேகர் மறித்திருக்கிறார்கள். பல புதிய நோய்கள், வெள்ளத்தினால் அதிகமான பாதிப்புகள், கொலைவெறிகள் அதிகம் நிறைந்த வருடமாக, தற்கொலைகள் அதிகமாக நடந்திருக்கிறது. பூமி அதிர்ச்சினாலும், புயல்களினாலும், சூறாவளி காற்றுகளினாலும் அதிகமான அழிவுகள் தேசங்களில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே கொடூர சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் தாவீது சொல்வது போல சங்கீதம் 46 1, 2, 3 வாசிக்கும் போது மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் பயப்படும். அப்படி பயப்படாம ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் பல அழிவுகள் இருந்தாலும் அது நிமித்தமாக நாம கலங்கி போகாம, திகைத்து போகாம, நமக்கு ஆயுதமும் சொல்லி கலங்காமல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு இருக்கிறார் சொல்லி அவரை நம்பி நம்ம ஜெபித்து வாழ்ந்ததினாலே நமக்கு எந்த அழிவும் ஏற்படவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்றால் மோசே மரித்தார், ஆனால் கர்த்தர் மரிக்கவில்லை. அல்லேலூயா. மோசே மரித்தார், ஆனால் கர்த்தர் மரிக்கவில்லை. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:18 ஆண்டவர் சொல்றார், மரித்த நாளிலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆகவே நம்முடைய கர்த்தர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவன். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார். ஆகவே நாம இந்த வருஷத்துல நாம் மாற்றங்களை விரும்புகிறோம். மாற்றங்களை நாம் விரும்ப வேண்டும். நாம் அனைவரும் ஒரு எதிர்பார்ப்போடு புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிறோம்.
நாம் மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்வில் நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆகவே வாழ்க்கையில் மாற்றங்கள் அவசியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் அவசியமாக இருக்கிறது. வேலையில் உயர்வு, தொழிலில் ஒரு முன்னேற்றம், வியாதியில் இந்த சுகம், பிள்ளைகளின் படிப்பில் ஞானம், உயர்வு, சமாதானம், குடும்பம் செழிக்க வேண்டும், கடன் தொலை நீங்கணும், கஷ்டங்கள் பாடுகள் மாறணும், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்தி நம்மை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை பிடித்திருந்து எடுத்து எளியவனை பெயர்ந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களாலும் சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் அணுகிறார். பாருங்க எவ்வளவு உயர்த்துகிறார் பாருங்க. அதனால ஒரு மாற்றத்தை நாம் விரும்பும் போது அது கிடைக்கும். அல்லேலூயா. யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் அந்த மாற்றத்தை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் எங்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நாம் சிறைச்சாலையிலேயே காலமாக இருக்க மாட்டோம், ஒரு விடுதலை கிடைக்கும் சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு அவனுக்கு நிச்சயம் நடந்தது. அல்லேலூயா. மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நாம் இந்த 25ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு 2026 சவால் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு விரோதமான அநேக அழிவுகள் கிறிஸ்துவுக்கு வர இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு விரோதமான பல விதமான சட்டத்திட்டங்கள் வர இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஆண்டவர் சொன்னாரே, நான் இந்த மறைக்கு முன்னதாக உங்களை சிறையில போடுவாங்க, கொலை செய்வார்கள், ரொம்ப கஷ்டங்களை கொடுப்பாங்க சொன்னார். அதுபோல ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறதுனால கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகும் பாடுகள் உண்டாகும். இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவரை நம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை என்ன செய்வாரே காப்பாற்றி நடத்துவார். அல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனியும் ஆமா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு நாளும் அதற்குரிய வல்லமை கிருபை தந்து நடத்துவார். அல்லேலூயா. ஆம். மோசே மரித்தார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1-3 வாசிகள். மோசே மரித்தார், யோசுவா உதித்தார். மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவர் மோசே மரித்த போது ஆண்டவர் சொன்னாரே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவாவையும் பார்த்து, மோசே மரித்து போனா நீங்கள் என்ன செய்யலாம்? எழுந்து யோர்தானை கடந்து நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேசத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி சொன்னார். மோசே மரித்தார், யோசுவா உதித்தார். அல்லேலூயா. மோசே என்பது மரித்தார் என்பது கடந்த வருடம். இந்த வருடம் யோசுவாவின் வருடம். அல்லேலூயா. ஆமா. யோசுவா என்று சொன்னாலே ரட்சகர் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? சேவியர், ரட்சகர், ரட்சகர் என்று அர்த்தம். அதனால நம்ம ரட்சகர் மரிக்கல. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆவிக்குரிய ரட்சகர் மரிக்கல. மாம்சத்தின் வழி ரட்சகர் யோசுவாவும் அவருடைய வாழ்க்கையை முடிச்சிட்டாரு. ஆனாலும் இந்த ஆண்டு யோசுவாவின் ஆண்டு. நமக்கு யோசுவாவை மக்கள் அவ்வளவா நம்பல. ஏன்னா அவரை மோசைக்கு கைகளோ தண்ணி ஊற்றி இருந்தார். உடன் வேலைக்காரராக உடன் ஊழியராக இருந்தார். அவர் அவ்வளவு தூரத்துக்கு சுரத்தினமை நடத்துவார் என்பது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. அதனால அவங்க மோசையை ரொம்ப நம்பினாங்க, ரொம்ப நம்பினாங்க. அவர் மரித்த போது ரொம்ப அழுதாங்க.
அது வந்து அழுதுட்டு இருந்து எந்திரிக்கவே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து, நீ எழுந்து, நீ அழுதுகிட்டே இருக்காத, எழுந்துரு. யாரும் இறந்துட்டாங்கன்னா அழணும், அழணும், எழணும். அல்லேலூயா. அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, அழணும், எழணும். அவர் யோசுவாவை தேவனிடத்து பயன்படுத்தினார். அப்போ மோசையை மக்கள் அதிகமாக நம்பினது காரணம், அவரை எகிப்திலிருந்து அவர்கள் என்ன செய்தாரு, அழைத்து 10 அற்புதம் செய்து வைத்துக் கொண்டு வந்தாரு. அப்படி வழி நடத்தி வந்த மோசை தண்ணி கேட்கும்போது தண்ணி கொடுக்குறாரு, அப்பம் கேட்கும்போது ஆகாரம் இருக்குன்னா மண்ணாக கொடுக்குறாரு, நிறைய இறைச்சி கேட்ட காலையை கொடுக்குறாரு. இப்படி மோசை வந்து தண்ணி கேட்கும்போது என்ன செய்யறாரு, கற்பாலிருந்து அவர் தண்ணியை கொடுக்குற, அவர் கம்ப நீட்டினார்னா தண்ணி வந்துடுது, கம்ப நீட்டினார்னா செங்கடல் இருந்தா நடந்தது. இந்த அற்புதங்களை எல்லாம் அவர் செய்து உங்களை வழிநடத்தி வந்ததுனால இப்ப யோர்தான் பக்கத்துல வந்தாங்க. எங்க வந்தாங்க? யோர்தான் கரைக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்து யோர்தானை கடக்கணும், அப்படி எரிகோவை கடக்கணும். அப்புறம் என்ன செய்யறேன், கானான் தேசம் தான். கானான் தேசத்தில் ஒரு 7 ஜாதி இருக்காங்க, அவங்களையும் ஜெயிக்கணும். அப்புறம் ஏனாக்கியர் இருக்காங்க, ராட்சதர்கள் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்பட்டுச்சு. நம்ம யோசுவா கூட போறது எப்படி, நம்ம யோசுவாவும் கலக்குறாரு. யோசுவாவும் அவர் உடன்படியாக இருந்ததுனால இப்ப கலக்கத்துக்குள்ள இருக்காரு, எப்படி நடத்துவோம்னு சொல்லிட்டு. ஜனங்கள் ரொம்ப முரட்டாட்டமான ஜனங்கள். மோசையே வந்து வரந்தாங்க, அவ்வளவு அற்புதம் செய்திருந்தபோது. அதனால யோசுவாவும் கலங்குறாரு. அதான் ஆண்டு சொல்றாரு, 1ஆம் அதிகாரம் யோசுவா 1:5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த ஒருவன் எதிர்த்து நிற்பதில்லை இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் என்ன கொடுத்தார், அதை சொல்லி ஜெபம். அல்லேலூயா. மோசையோடு நான் எப்படி இருந்தாலும் அப்படியே யோசுவாவாய் உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினான். அல்லேலூயா, தைரியப்படுத்தினான். ஆகவே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப ஆச்சரியமா அற்புதமாக வழி நடத்தினான். ஆகவே அவர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார். மோசே மலையில போய் 40 நாள் ஆகும்போது அவர் 37 நாள்ல என்ன பண்றாங்க, மோசையை காணோம், எங்களுக்கு முன் சொல்ல தெய்வத்தை உண்டாகுன்னு சொல்லி. ஏன்னா மோசை மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. தேடினாங்க. அப்புறம் என்ன செய்யலாம், கண்டுகுட்டியை உண்டாக்கி அதை வணங்கி டான்ஸ் எல்லாம் போடும்போது என்ன செய்தார், டான்ஸ் எல்லாம் போட நல்லதுதான், ரொம்பவும் கையில் மேல தூக்குறது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆடுறீங்க, தேவ சமூகத்தில் நம்ம கொஞ்சம் பயபக்தியோட. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் நல்லா பயபக்தியோட ஆடுறது நல்லது. அப்புறம் நம்ம மக்கள் நல்ல உற்சாகமா செய்யறாங்க, நல்லது. கர்த்தர் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 22:19 நம்ம வாசிக்கும் போது ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று வாசிக்கிறேன். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். மோசையை தான் நம்பினாங்க. மோசை மரித்தார், ஆனால் கர்த்தர் மரிக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் மரிக்கல. கர்த்தர் தான் கூட இருந்து நடத்தலாம். மோசையின் மூலமா கர்த்தர் தான் என்ன செய்தாரு, நடத்தினார். பகலில் மேகஸ்தம்பம், ராத்திரியில் அக்னி ஸ்தம்பம். அது பொழிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் ஓரிகளும் பலவிதமான கோட்டான்கள் சொல்லியிருக்கோம். கோட்டான் இப்படிப்பட்ட பூச்சி கோட்டுகள்லாம் நிறைந்த ஒரு வனாந்தரம். அதனால மேகஸ்தம்பம் பகல்ல அது இவங்களை மூடி பாதுகாக்குது. மிருகங்கள்லாம் உள்ள வராம பாதுகாக்குது, பூச்சி கோட்டுகள் வராம.
ராத்திரி அக்னி ஸ்தம்பம் அது பாதுகாக்குது. ஹalleluya. மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது. கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது. யோர்தானுக்கு அந்த பக்கத்துல யோர்தானை கடந்து போகுது எரிகோ. அது மாத்திரமல்ல 31 ராஜாக்கள் இருக்கிறாங்க. எத்தனை ராஜாக்கள்? 31 ராஜாக்களை கடந்து போகும். இவங்க புறப்பட்டு போகும்போது 43 பட்டணங்களை கடந்து போனார்கள். அதுல இப்போ இன்னும் 31 ராஜாக்கள் இருக்கிறாங்க. யோசுவா 12 8 வாசியங்கள். யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களை சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுடைய ராஜாக்கள் யாரெனில் 24 வாசி. திர்சாவின் ராஜா ஒன்று. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். எத்தனை வரை? 31 ராஜாக்களை ஜெயிக்கணும். அதான் அந்த ஜனங்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த 31 ராஜாக்களை நம்ம கடந்து எப்படி போக முடியும்? அவங்க பயங்கரமான பிரபலமான ராஜாக்கள். நம்ம வாசித்த சங்கீதத்துல பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை பிரபலமான ராஜாக்கள் இருந்தாங்க. பயங்கரமான பெரிய பெரிய ரவுடி ராஜாக்கள். உங்களெல்லாம் ஆண்டவர் அழிச்சிட்டார். இந்த 31 ராஜாக்களும் பயங்கரமானவங்க. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அவங்க என்ன செய்யுது? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால ஜனங்கள் பயப்படுறாங்க. ஏனாத்தின் புத்தர் இருக்கிறாங்க, ராட்சதர் இருக்கிறாங்க, 7 ஜாதியா இருக்கிறாங்க, 31 ராஜாக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களை எப்படி மேற்கொள்ள முடியும்? நம்ம வழியிலே அழிஞ்சு போயிடுவோம், செத்து போயிடுவோம் என்று பயப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவரை வழி நடத்துகிறார். யோசுவா 1 முதல் 3 வரைக்கும் வாசித்து 1ஆம் அதிகாரத்துல யோசுவாவிடத்தில் ஆரம்பிச்சுடார். இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து சொல்லுங்கள், நீங்கள் அனைவரும் என்ன செய்யுங்க? ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் எழுந்து போக சொல்றார். எழுந்து போ. என்ன செய்யணுமா? எழுந்து. இன்னைக்கு எழுந்திருக்கிறத ரொம்ப கஷ்டமா இருக்கு. உட்கார்ந்தா இருக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், எழுந்துரு, எழுந்து புறப்பட்டு போங்க சொல்றார். முன்னேறி செல்லு என்று சொல்லுகிறார். ஏசாயா 62:2 வாசிக்கிறோம். தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று சொல்ல. தூசிதான். இந்த உலகம் ஒரு தூசிதான். மாமிசம் ஒரு தூசிதான். உலகம் மாமிசம் சாஸ் ஒரு தூசிதான். அதனால இவைகளை நீங்க உதறி விட்டு என்ன செய்யணும்? எழுந்துரு.
எல்லாரும் உலகத்தை நாம் பற்றி பிடிக்க முடியாது, சாத்தானை பிடித்துக் கொள்ள முடியாது, இந்த மாம்சத்தை நாம் பிடித்துக் கொள்ள முடியாது. ஆகவே நம்ம ஊசியை உதவிட்டு இறந்துடணும். கண்டு சாராயம் ஒரு தூசி, பாவம் எல்லாம் ஒரு தூசி தான், விக்கிரகம் எல்லாம் ஒரு தூசி தான். உதறிவிட்டு என்ன செய்யணும்? எழுந்தது. ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தனியாக ஒரு வீட்டிலே இருந்தான். அந்த வீடு ஒரு பாழடைஞ்ச வீடா இருந்தது. அது அவன் சுத்தம் பண்ணுறதே கிடையாது. அது நிறைய எலிகள் ஓடிக்கிட்டே இருந்ததும் கூடு கட்டி இறைச்சியும் குஞ்சுகள்லாம் போட்டு அது ரொம்ப அசிங்கம் பண்ணியிருக்கும். அவன் படுத்திருப்பான், பதினஞ்சு எடுத்துருவான், போய் அதெல்லாம் சாப்பிடுவான், கடவுள் இருப்பான். சில நேரம் சாப்பிடவும் மாட்டான். சோம்பே அப்படி இருக்கிற நாட்கள்ல ஒரு சாமியார் அந்த ஊருக்கு வந்தாராம். அவர்கிட்ட ஜனங்கள்லாம் போய் விசாரிச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, கஷ்டத்தெல்லாம் சொல்றாங்க. அப்போ இவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னான், ஏன் நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கிற, இப்படி சோம்பேறியா, வா அந்த சாமியார்கிட்ட வாடா பேசுவோம். சாமியார்கிட்ட போய் சொன்னான், சாமியாரே என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டத்தை சொன்னான். அவர் என்ன பண்ணாரு, ஒரு அழகான பூஞ்சாடி, ஒரு பூ தொட்டியை கொடுத்து இதை வைத்துக் கொண்டு பிழைத்துக்கொள் என்று சொன்னான். இதை வைத்து பிழைத்துக்கொள். அவங்க வீட்டில் வச்சிருந்தான். வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றினான். அது 2-3 நாள்ல பூத்துச்சு. என்ன வந்துச்சு? ஒரு அழகான பூ வந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டு அப்ப அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, பூ ரொம்ப அழகா இருக்குது, நம்ம வீட்டை ஏன் அழகா வைக்கக்கூடாது? ஏன் நம்ம ஏன் அழுக்கு சட்டையெல்லாம் போட்டுட்டு எப்படி போகணும், நம்மளும் அழகா இருக்கலாமே. அப்புறம் இன்னும் சில பூச்செடிகள்லாம் கொஞ்சம் வாங்கி என்ன செய்யலாம், பூக்கள் எல்லாம் வாங்கி வச்சு பூச்செடிகளை உண்டாகலாம். வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது, உண்டாக்கி நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சு. ஒரு தண்ணி எடுத்து ஊற்றினா கொஞ்சம் சுறுசுறுப்பாயிட்டான். இப்போ நிறைய பூக்களும் கடைக்காரங்க வந்து என்ன செய்வாங்க, அதை வாங்கிட்டு போனாங்க. இப்படியே அவர் நினைச்சது. அப்புறம் நல்ல உழைக்க ஆரம்பித்தான். என்ன செய்யறான்? உழைக்க ஆரம்பித்து அவன் முன்னேறி விட்டான். வாழ்க்கையில் முன்னேற்றமான நிலைமைக்கு வந்து விட்டான். வீட்டையெல்லாம் சரிப்படுத்தி இறந்து விட்டான். அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமாக குடியிருந்தான். சரிங்களா? அதுபோல நாமும் சோம்பேறியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சோம்பேறியா இருக்கக்கூடாது. நாம் சுறுசுறுப்பாய் நாம் இருக்கணும். இந்த புதிய ஆண்டிலே சுறுசுறுப்பாய் நாம் இயங்க கற்றுக்கொள்ள வேண்டும். மோசத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். மோச என்ன செய்யற, ஒரு நாள் கூட சும்மா, யோசுவாவும் அதே மாதிரி அவன் சும்மா இருக்கிறேன். சுறுசுறுப்பா அதிகாரமே என்ன செய்வாங்க, யுத்தத்துக்கு போனாங்க, காரியங்களை செய்தார்கள். அவர்தான் அதிகாரமே மகனா பரிசத்த போனாலும் எத்தனை மணிக்கு எழுந்து போறாரு, மகனா பரிசத்துக்கு அதிகாரமே போறாரு. இல்லை எவ்வளவு சுறுசுறுப்பாங்க. அதனால தான் அவங்களெல்லாம் கட்டுற ஆசீர்வதிச்சார். ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமா, சோம்பேறி பகுதி கட்டுவான்னு இருக்கு. பகுதி கட்டுவார். சுறுசுறுப்புள்ளவர் கையோ செல்வத்தை இயேசுநாதரை நம்ம பின்பற்றணும். நாம இயேசுவை பின்பற்றணும். இயேசு சும்மா இருந்தாரா இருக்காது. அவங்க ராத்திரியானா போய் ஜோபனை போறாரு, அதிகாலையானா போய் ஜோபனை போறாரு, மகளெல்லாம் போய் செய்யறாரு, விசாரத்துல துறக்கிறாரு. அவரு ஒரு நேரம் கூட சும்மாவே இருக்கலையே, இதான் சித்தம் செய்யறதே எனக்கு சாப்பாடுன்னு சொல்றாரு. அப்படியாக இரவு பகலாய் உழைத்தவர் தான் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிற நாமும் என்ன செய்யணும், உழைக்கணும். அல்லேலூயா. உழைக்கணும், நல்ல ஊழியம் செய்யணும். ஆகவே மோசேயை நம்பினார்கள். மோசேயை நம்பினதுனாலே
அவர்கள் புறப்பட்டு போக யோசனை செய்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை என்ன செய்தார்? புறப்பட்டு போகும்படி அவர் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை தேற்றினார். அதுல நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. 9 வாசிங்க. பலங்கொண்டு திறமனதாயிரு, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். ஆமா, போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதனால நீ என்ன செய்ய? கலங்காதே, திகையாதே, பலம் கொண்டு தைரியமாயிரு. உன் மனதை என்ன செய்ய வேண்டாம்? அங்கலாய்க்க வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமாயிரு, திடமனதாயிரு, உறுதியாயிரு, என்னைய நம்பியிரு. போகுமிடமெல்லாம் உன் கூடவே வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தி அனுப்பினார். அப்ப அப்படி போய் என்ன செய்யறாங்க? போறாங்க. யோர்தானை கடந்து போக சொன்னார். என்ன கடந்து சொன்னாரு? யோர்தானை கடந்து போக சொன்னார். யோர்தான் என்றால் டிசெண்டர் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது இறங்கி ஓடும் ஆறுன்னு அர்த்தம். இறங்கி ஓடும் ஆறு. இந்த யோர்தான் என்றால் அது கஷ்டத்தை காட்டுகிறது, பாடுகளை காட்டுகிறது. அது வருகிற ஆசீர்வாதங்கள் தங்காமல் ஓடிவிடுகிறதை காண்பிக்கிறது. யோபுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் மேலே இருந்து வந்தது. ஆனால் என்ன பண்ணுச்சு? எல்லாமே ஓடியே போச்சு. திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அதுபோல யோர்தானை நீங்கள் கடக்கணும், இந்த பாடுகளை கடக்கணும், வேதனைகளை கடக்கணும், சோதனைகளை கடக்கணும். அல்லேலூயா, கடக்கணும். நீங்கள் கடந்து செல்லணும். யோர்தான் வந்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு, தலையில உட்கார்ந்துடக்கூடாது. அதை நீங்கள் கடந்து செல்லணும். அல்லேலூயா, கடந்து செல்லணும். அவரை கடந்து செல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் முற்படும் போது ஆண்டவரே என்ன செய்தாரு? யோர்தானை விட்டாங்க, பிரித்து விட்டார். அல்லேலூயா. நம்ம எழுந்து யோர்தான்ல கால் வச்சாதான் தண்ணி ரெண்டா போகும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? மாடுகள் மத்தியில உட்கார்ந்துடக்கூடாது, எல்லாம் ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில் பேசி ஆவியிலிருந்து ஜெபிக்கும் போது எல்லா கட்டுகளும் உடையும். அல்லேலூயா. எல்லா எதிர்ப்புகள் மாறும், எல்லா தடைகளும் நீங்களும், எல்லாம் உடைத்து நொறுக்கப்படும். அல்லேலூயா. ஆவியானவர் பலமாய் இறங்கி உடைக்கவேண்டியது உடைத்து, நொறுக்க வேண்டியது நொறுக்கி, சேர்க்க வேண்டியது சேர்த்துவார். அல்லேலூயா. ஆமா. ஆகவே ஆவியானவருக்குள்ளாக நீங்கள் எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசி ஆவியானவரோடு ஐக்கியமாய் இருந்து தேவனோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டு. காரிருளில் என் நேச தீபமே நடக்குமே. காரிருளில் என் நேச தீபமே, நீர் என்ன செய்யும்? நடத்தும். என் நேச தீபம், அன்புள்ள தீபம், நேச அக்னி, இது என்னை நடத்தணும்னு சொல்லியிருப்பான். ஆகவே பாடுகள் மக்களை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. பாடுகளை கடந்து சொல்ல எல்லாம் தம்பி. ஆமா, ஒரு பாட்டு. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை கடந்தோம் அவர் துதியால், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன், என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே எப்பொழுது உள்ளமே, அற்புத தேவனை ஸ்தோத்தரி, நோக்கிடுவே உள்ளத்திலே, வேலத்தில் பெருவெள்ளத்திலே. அல்லேலூயா. போற்றிடுவே எரிகோவை கடந்தோம். எரிகோவை யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை கடந்தோம் அவர் துதித்தார். துதித்ததுனால
துதித்ததுனால எரிகோவை கடக்க முடிந்தது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் என்ன செய்யணும்? துதித்து எரிகோவை என்ன செய்யணும்? நொறுக்கி நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த யோசுவாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? தேசத்தை சுதந்திரிக்க நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். யோசுவா 1:6 வாசிக்கிறோம். நீ பலம் கொண்ட இந்த ஜனங்களுக்கு பங்கிடுவாய். அந்த 7:8 ஒரு நல்ல ஒரு கட்டளைகள் கொடுக்கிறார். வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு. மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. சரிங்களா? இந்த கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும்பா. நீ போற வழியில நீ ஆண்டவருடைய கட்டளைகளை நீ கை கொள்ளாம போனீன்னா உனக்கு அந்த வழி வாய்க்காது. கட்டளைகளை கை கொண்டால் வழி வாய்க்கும் என்று வாசி. கட்டளைகளை தேவனை கொடுத்திருக்கிறார். நிறைய கட்டளைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் புதிய கற்பனை உங்களுக்கு தருகிறேன் சொல்றார். என்ன கற்பனை? புதிய கற்பனை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நிறைய கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த கட்டளைகளை கை கொண்டால்தான் நம்முடைய வழி என்ன செய்யும்? வாய்க்கும். நீ புத்திமானாயும் நீ புத்திமானாயிருப்ப, ஞானியாயிருப்ப, ஞானவானாயிருப்ப என்று சொல்லுகிறார். நீ உயர்ந்திருப்பாய், மேன்மையாயிருப்பாய் என்று சொல்லுகிறார். ஒரு கதை ஒன்று ஞாபகம். ஒரு கொக்கு ஒரு காலிலே எனக்கு ஆத்துல ஒத்த காலில் நிற்குது. ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல. அதுக்கு ஐர மீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஒரு ஐர மீன் கூட கிடைக்கல. ஐர மீன் சின்னதா இருக்கும்ல, அந்த சின்ன மீன் கூட கிடைக்கல. அப்ப ரொம்ப கவலையோட இருந்துச்சான். கடவுளே, என்ன எவ்வளவு சோதிக்கிறேன், அதுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம நான் இருக்கிறேன், ஒத்த காலிலே நிற்கிறேன்னு சொல்லு. ஆண்டவர் கேட்டு தூதனை அனுப்பி அந்த கொக்கங்களை கூட்டு வாப்பா பரலோகத்துக்கு, சொர்க்கத்துக்கு வான்னு சொல்லி. அதுக்கு அப்பதான் தெரியும் பரலோகம்னா தெரியாது. சொர்க்கத்துக்கு வான்னு கூட்டு வா. அதுக்கு இங்கே வந்து நாங்கள் சாப்பாடுலாம் வேண்டியதில்லை, அங்கே பசி இருக்காது இல்லையா? பரலோகத்தில் பசி இருக்குமா? பசி இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த கொக்கிட்ட வந்து அந்த தூதன் சொன்னான், வா உனக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறாரு, சொர்க்கத்துக்கு வா, அங்கே உனக்கு பசியெல்லாம் இருக்காது, பசியாக இருக்கா, தாகம் இருக்காது, அங்கே நல்லா இருக்க, சந்தோஷமா இருக்கலாம். அது சொல்லிச்சு. அங்கே ஐரமையும் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது. ஐரமீன்லாம் அங்கே கிடைக்காது. அப்படின்னு ஐரமீன் இருந்தால் தான் நான் வருவேன், எனக்கு அதுதான் சொர்க்கம் அப்படின்னு. ஐரமீன் தான் இருக்கிற இடம் தான் சொர்க்கமா? அந்த மாதிரி நிறைய பேருக்கு என்ன சொர்க்கம் அப்படி இருக்கு, குடிச்சாதான் சொர்க்கம். பீடி குடிக்கணும், சிகரெட்டை இழுக்கணும், மது குடிக்கணும், பாவங்களை செய்யணும், பிரகாரமாக வாழணும், சீரியல் பார்க்கணும், சினிமா பார்க்கணும், இப்படிப்பட்டதான சொர்க்கங்கள் எல்லாருக்கும் அதுதான் வந்து சொர்க்கமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அவங்க ஆண்டவர் டென்ஸ் வர முடியல. அதனால ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியவில்லை. குடிகாரனுக்கு மதுக்கடை தான் சொர்க்கம். தொழில், வேலை, வீட்டு வேலை, இதெல்லாம் தான் சொர்க்கமா இருக்கு. ஆகவே நம்ம இவைகளெல்லாம் நம்ம விட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வந்து அவருக்காக ஜீவித்து அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், திடமனதா இரு என்று சொல்லுகிறார்.
அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளை கை கொண்டு நடந்தால்தான் நம்முடைய வழிகள் வாய்க்கும், நம்மளும் பரலோகத்துக்கு போக முடியும். அவருடைய கட்டளையின்படி செயலெல்லாம் போக முடியாது. கட்டளையின்படி ஜீவிக்கிறவன் பாக்கியவான் சொல்லணும். ஆகவே கானான் தேசம் எப்படிப்பட்டது என்று அந்த யோசுவாவுக்கும் தெரியாது, அந்த ஜனங்களுக்கும் தெரியாது. அதுபோல இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியும். அதனால ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மளுக்கு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம ஒரு புதிய பாதையிலே செல்ல இருக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், திரும்பிதான் பார்க்கலாம். அப்படியே நீங்க அதில் போக முடியாது. சரியா? அதனால ஒரு புதிய பாதையில நம்மை ஆண்டவர் வழிநடத்த போகிறார். அல்லேலூயா. 9ல சொல்றார், 9ஆம் வசனத்துல பலமுள்ள திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, போகுமிடமெல்லாம் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இருப்பார் சொல்லுங்க, இருக்கிறேன். இருக்கிறார் இருக்கிறார் உண்மை. அதுவே ஆண்டவர் இந்த ஆண்டையில நம்மளோட கூட இருந்தாங்கனாலே போதும். அல்லேலூயா. என்ன வந்தாலும், என்ன போனாலும் வந்தாலும், என்ன பிரச்சனையானாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். நமக்கு ஒரு வியாதி, நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு. நமக்கு ஒரு வியாதினா அவருக்கும் வியாதி இருந்தது, அவரும் அந்த வியாதியை கஷ்டப்படத்தான் செய்யறாரு. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருப்பதனால நம்ம என்ன செய்யலாம்? வெற்றி மேல் வெற்றி அடைந்து முன்னேறி செல்லலாம். அல்லேலூயா. கானானை சுதந்திரிக்கலாம். அந்த பரம கானானை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. செய்வார். ஆமா, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்குது. ஒருவேளை இந்த ஆண்டு முடிவுக்குள்ள வரலாம். ஆகவே நம்ம எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யும்? ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, மனவாளனோடு செல்ல ஆயத்தமாய் இருக்கும். ஆமா, நம்ம ஆண்டவர் நிச்சயம் பண்ணி இருக்கிறாரு. நிச்சயம் பண்ணிட்டார், உறுதிப்படுத்திட்டார். அல்லேலூயா. பூ வச்சு உறுதிப்படுத்திட்டார். அல்லேலூயா. என்ன போட்டுருக்காங்க? ரட்சிப்பு. அல்லேலூயா. அதனால நீங்க மனவாட்டிகள். அதனால உங்களுக்கு ஆண்டவர் மனவாளன் வரும்போது உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும், நீங்கள் பறந்து செல்வீர்கள். அல்லேலூயா. ஆசித்த சங்கீதத்தில் ஒரு கரையை போல போட்டோம். நாங்கள் என்ன செய்யலாம்? பறந்து போகிறோம். பறந்து அதை போட்டு பறந்து போகிறோம். ஆகவே அந்த வகையில் நீங்கள் பறந்து போவீர்கள். அல்லேலூயா. இந்த சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், நட்சத்திர மண்டலம், பால் வீதி கொண்டு எல்லாத்தையும் கடந்து நல்லவர் போவீங்க. அல்லேலூயா. 7 வானங்களை கடந்து போகணும். 7 வானங்களை கடந்து மனாதி வானங்களுக்கு மேலாக இன்னைக்கு இருக்கிற தேவாதி தேவனை சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கண்ணீர் நாட்டிலே நீங்கள் எல்லாத்தையும் சகித்து பொறுத்து முன்னேறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நீ எழுந்து யோர்தானை கடந்து கடந்து நான் இருக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள் என்று சொன்னார். முன்னேறி செல்வோம். நம்மளுக்கு நல்ல பாதைகளை காண்பிப்பார். நம்ம இந்த ஆண்டுல நம்ம கைவிடாமல் நடந்த நம்முடைய ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் மறிக்கவில்லை.